الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أولم ير الذين كفروا أن السماوات والأرض كانتا رتقا ففتقناهما وجعلنا من الماء كل شيء حي أفلا يؤمنون صدق الله العظيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய மேலான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தமிழகத்திலே பருவமழை தொடங்கி பரவலாக பெய்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம், மேலும் அதிகமான மழைக்கான வாய்ப்பை குறித்து செய்திகள் வாயிலாகவும் குறிப்புகள் வாயிலாகவும் நாம் பார்த்து வருகின்றோம், கேட்டு வருகின்றோம். அப்படிப்பட்ட மழையினுடைய பருவகால ஜும்மாவுடைய நாளாக இருப்பதின் காரணத்தினாலே இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவிலே தண்ணீருடைய அருமை பெருமை என்ன, தண்ணீருக்கு மூலாதாரமாக இருக்கக்கூடிய மழை குறித்த சிறப்புகள் என்ன என்பதனை குறித்து அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தன் திருமறையிலும் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அருள் மொழியிலும் சொல்லியிருக்கக்கூடிய சிறப்புகளை, அவைகளுடைய அருமைகளை, பெருமைகளை அதிலிருந்து நாம் சிலவற்றை இந்த ஜும்மாவிலே பார்க்க செய்ய இருக்கின்றோம். முதலாவதாக தண்ணீருடைய சிறப்பு, தண்ணீரினுடைய உயர்வு, அருமை என்ன என்பதனை குறித்து மார்க்கத்திலே பேசப்படக்கூடிய 4 முக்கியமான செய்திகளை நாம் பார்த்தாக வேண்டும். முதலாவதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவன் படைத்த எல்லா படைப்புகளிலேயும், எல்லா மஹ்லூகாத்களிலேயும் தண்ணீரை விட சிறந்த ஒரு படைப்பு படைக்க இல்லை. தண்ணீர் தான் அனைத்திற்கும் முதலாவதான முக்கியமான ஒரு பொருள். இதை அனைவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள். தமிழிலும் கூட வள்ளுவருடைய சொல் நீரின்றி அமையாது உலகு என்பது திருக்குறளின் ஒரு பகுதி. அப்போ தண்ணீர் என்பது மிக அவசியமான ஒன்று, அல்லாஹ் படைத்த படைப்புகளிலே மிக முக்கியமான ஒரு படைப்பு என்பதை நாம் அறிவோம். இரண்டாவதாக நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீரை குறித்து சில ஹதீஸ்களிலே நமக்கு நிறைய விளக்கங்களை சொல்லுவார்கள். அதில் ஒன்று அல்லாஹு தஆலா தன்னை குறித்து பேசிய ஹதீஸ குதுஸியினுடைய ஒரு விஷயம். அல்லாஹ் கூறுகின்றான், குன்து கன்ஸம் மக்ஃபியா ஃபஅஹ்பப்து அன் உஅரஃப ஃபஹலக்துல் ஹல்க. நான் ஒரு மறைந்த பொக்கிஷமாக இருந்தேன், என்னை குறித்து யாருக்கும் தெரியாது, நான் மட்டுமே இருந்தேன். அந்த சூழ்நிலையிலே என்னை நான் வெளிப்படுத்த நாடினேன்.
என்னை படைப்புகளுக்கு நான் தெரிவிக்க நாடிய பொழுது பிறகுதான் படைப்புகளை படைத்தேன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். தனியாக இருந்தான், எதுவுமே இல்லை. அப்புறமா அல்லாஹு தஆலா மஹ்லூகாத்துகள் படைப்பினங்களை படைக்கிறான். அப்படி படைக்கும் பொழுது முதலாவதாக அல்லாஹ் என்ன படைத்தான், முதலாவதான படைப்பு என்ன என்பதனை ஹதீஸ்களிலே பார்க்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். 2 ஹதீஸ் வருது. ஒன்று, அவ்வளுமா ஹலக்கல்லாஹுல் கலம, முதலாவதாக அல்லாஹ் படைத்தது கலம் என்ற பேனாவை. அதன் பிறகுதான் அதை கொண்டு அல்லாஹ் எழுத வைத்தான். இந்த உலகில் எதுவெல்லாம் படைக்கப்பட வேண்டும், என்னவெல்லாம் நடக்க வேண்டும், கியாமத் வரையிலான அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் எழுத சொன்னான், எழுதியது என்பதாக ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸில் பார்க்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அவ்வளுமா ஹலக்கல்லாஹுல் அர்ஷ வல் மாஅ, அல்லாஹ் முதலாவதாக படைத்தது அரிஷை படைத்தான், தண்ணீரை படைத்தான். அரிஷை படைத்தான், தண்ணீரை படைத்தான். இப்போ உலமாக்களுக்கு மத்தியில் 3 வஸ்துக்களை சொல்லப்பட்டிருக்கு. ஒன்றாவது பேனாவை சொல்லியிருக்குது, இன்னொன்று அரிசி, ஒன்று பேனா, தண்ணீர். இந்த 3ல் எது முதல்ல படைத்தான்? 3ஐயும் முதலாவதாக படைத்ததாக வருது. அப்போ உலமாக்களுடைய யோகமித்த அபிப்பிராயத்தின் பிரகாரம் அப்போ சிலர் சொல்கிறாங்க பேனா தான் ஃபஸ்ட்டு, தண்ணீர் தான் முந்தி, அரிசி தான் முந்தி என்பதாக சொன்னாலும் கூட புகாரியுடைய விரிவுரையிலே இப்பொழுது விளக்கம் தருவார்கள். இந்த 3ஐயும் அல்லாஹ் ஒரே நேரத்தில் படைத்தான் முதலாவதாக. இந்த 3இல் முதலாவதாக எதை படைத்தான் என்பதற்கு குர்ஆனுடைய ஆதாரத்தின் பிரகாரம் நாம் பார்ப்போமேயானால் தண்ணீரை தான் முதல்ல படைத்தான். அல்லாஹ் படைத்த முதல் படைப்பு தண்ணீர். அது எப்படி சொல்கிறீங்க என்று சொன்னால், சூரத்துல் ஹூத் என்ற சூறாவினுடைய 7வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், வகான அர்ஷுஹு அலல் மா, அல்லாஹ்வுடைய அர்ஷ் அதை படைத்து அல்லாஹு தஆலா அர்ஷை தண்ணிக்கு மேலே தான் வச்சான். அல்லாஹு தஆலா அரிசை படைத்து தண்ணீருக்கு மேல் அரிசை அமர்த்தினான் அவர்கள். அப்போ அரிசுக்கு முன்னாடி தண்ணீர் இருந்திருக்குது. அப்போ அல்லாஹ் படைத்த முதலாவதான பொருள் அது தண்ணீர் தான் என்பதாக சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய படைப்புகளிலே மிகவும் முக்கியமானது தண்ணீர். 2வதாக சொல்லும் பொழுது அல்லாஹ் முதலாவதாக படைத்த பொருள் மஹ்லூகாத்துகளில் தண்ணீராகத்தான் இருந்தது என்பது 2வது. 3வது ஒரு கருத்து, மார்க்கம் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், உலகத்திலே ஜீவராசிகள் மனிதர் முதல் கொண்டு கால்நடைகளாகட்டும் உயிரினங்களாகட்டும் மரம் செடி கொடிகள் எல்லாமே உருவாகுவதற்கு நீர்தான் காரணமாக இருந்தது. அது அல்லாஹ் குர்ஆன்ல தான் சொல்கிறான், வஜஅல்னா மினல் மாயி குல்ல ஷைஇன் ஹய்யின், நாம் தண்ணீரை கொண்டு தான் எல்லா உயிரினங்களையும் ஹயாத்தாக வச்சிருக்கிறோம். படைப்புகளை உயிராக வச்சிருக்கிறதுக்கு காரணமே தண்ணீர் தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். 3வதாக. 4வதாக என்ன செய்தி என்றால், இந்த தண்ணீர் எந்த அளவுக்கு அருமை வாய்ந்தது, சிறப்பு வாய்ந்தது என்று பார்த்தா, அல்லாஹ் படைத்த வஸ்துக்களிலேயே மிக மிக மெல்லிய மென்மையான பொருள் தண்ணி தான். அல்லாஹ் படைத்த பொருள்களிலேயே மென்மையான பொருள் எதுங்க? தண்ணீர் தான். தண்ணீரை விட மென்மையான பொருள் ஒன்று இல்லை, அவ்வளவு மென்மையானது. அதே நேரத்தில் வலிமையிலும் பெரியது தண்ணீர் தான். அல்லாஹ் படைத்த படைப்புகளிலேயே மிக மிக வலிமையானது, சக்தி மிக்கது தண்ணீர் தான். பார்க்குறோம், உலகத்தில் எவ்வளவு வெயில் அடித்தாலும் மனுஷன் தாங்கிடுவான், கஷ்டப்பட மாட்டான், ஏதோ ஊன்னுக்கிட்டு சொல்லி தாங்கிடுவான். மழை கொஞ்சம் ஒரு நாள் அதிகமாக விடாமல் பெய்து விடுமையானால் நாசம், அழிவு, பேரழிவு, வரலாறு காணாத வெள்ளம். கடல் தண்ணி உள்ளே பூந்துருச்சா தண்ணியினால் நாசமாயிடுச்சு. இத்தனாவது வருஷத்தில் இவ்வளோ பேர் தண்ணியால் செத்தாங்க சொல்கிறோமா இல்லையா நிகழ்வுகளை? அப்போ தண்ணீர் தான் மிக மிக வலிமையானது. அதே நேரத்தில்
ரொம்பவும் வலிமை மிக்கதும் தண்ணீர் தான், இலகுவானதும் தண்ணீர் தான். முந்தைய சமுதாயங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா அழிக்கும் பொழுது அவன் தன்னுடைய கோபத்தை இறக்கும் பொழுது மழையையும் காற்றையும் தான் இறக்கணும். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கவுமுகள், ஆது சமூக வர்க்கத்தார்களுடைய கவுமுகள் எல்லாம் காற்று மழை இதை கூட தான் அழித்தான். அப்போ அந்த அளவுக்கு மிக இலகுவான பொருளும் தண்ணீர் தான், மிக மிக வலிமையானதும் தண்ணீர் தான். இது அல்லாஹு தஆலா தண்ணீருக்கு வைத்திருக்கக்கூடிய இந்த 4 சிபாத்துகளை கிதாபுகளில் சொல்லுவாங்க. இது குறித்து ஹதீஸில் பார்க்கும் பொழுது தண்ணி எந்த அளவுக்கு உயர்ந்த பொருள், எந்த அளவுக்கு தண்ணீருக்கு ஒரு மகிமை என்று பார்த்தால் ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஹதீஸு ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிப்பதாக திருமதியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். என்ன ஹதீஸ்ன்னு கேட்டால், அல்லாஹு தஆலா முதலாவதாக இந்த உலகத்தை படைத்தான். பிரம்மாண்டமான உலகம். இந்த படைக்கப்பட்ட இந்த உலகமாகப்பட்டது நிலை கொள்ளாமல் தடுமாறியது. அப்படி இப்படியும் ஆடுது. பார்க்குறாங்க, நிற்கல, உலகம் ஸ்டடியாக நிற்க இல்லை. பிறகு அல்லாஹ் என்ன செஞ்சான், மலையை படைத்தான். மலையை படைச்சதுக்கப்புறம் இந்த உலகம் சரமாயிடுச்சு. குரானில் வருது, மலைகளை முளை காம்புகளாக அடுக்கி வச்சிருக்கிறோம், ஸ்ட்ராங் படுத்தி இருக்கிறோம். மலையின் காரணமாக உலகம் அப்படி ஸ்திரமாக இருக்குது. எந்த அளவுக்கு மலைகள் பாதுகாக்கப்படுமோ அந்த அளவுக்கு உலகம் நல்லா இருக்கும். எப்பொழுது மலையை உடைச்சி அதை சேதம் பண்ணி அவைகள் அழிக்கப்படுமையானால் பூகம்பம் ஏற்படும். நீ உள்ள ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க, மலைகளை நம்ம சின்னதனப்படும் பொழுது, மலைகளை உடைக்கும் பொழுது இயற்கை பேரழிவுகள் ஏற்பட்டு போய்டும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ மலைகள் இருக்கிற முளை காம்புகளை போன்று அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய ஆட்டத்தை நிறுத்துவதற்காக வேண்டி படைக்கப்பட்ட பிரமாண்டமான பொருள். மலக்குகள்லாம் பார்க்குறாங்க, உலகம் ஆடிக்கிட்டு இருந்தது, மலையை படுத்த உடனே என்ன ஆச்சு, ஸ்ட்ராங்காக நின்று போச்சு. அப்போ கேட்குறாங்க, யார் ரப்பி, இந்த மலையை விடவும் இன்னும் வலுவான பொருள் உங்கள்கிட்ட என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மலையை விடவும், மலை உலகத்துடைய ஆட்டத்தை நிப்பாட்டிடுச்சு, இந்த மலையை விட உன்னுடைய படைப்பில் வலிமை மிக்கது எது என்பதாக கேட்குறாங்க. இருக்குதான்னு கேட்டாங்க. நாம் இருக்குது, அல் ஹதீத் அப்படின்னான்ல. என்ன சொல்கிறான், இரும்பை படைச்சிருக்கிறேன், இந்த மலையையும் அது தூளாக்கிடும். அப்படியா, அவ்வளோ பெரிய மலை உலகத்தை நிப்பாட்டுச்சு, அந்த மலையை உடைக்கக்கூடிய அளவிற்கு உண்டான வீரியமான ஒரு பொருள் இரும்பு, அப்படியா? அதிசயப்பட்டாங்க. திரும்ப கேட்டாங்க, ஹல் மின் ஹல்கிக ஷையுன் அஷத்து மினல் ஹதீத், அந்த இரும்பை விடவும் ஸ்ட்ராங்கான வலிமையான ஒரு வஸ்து உண்டான்னு கேட்குறாங்க. திரும்ப அல்லாஹ் சொன்னால் இருக்குது, அதை விட வலிமையான பொருள் ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்டால், நெருப்பை படைத்திருக்கிறேன், நெருப்பாகப்பட்டது அந்த இரும்பையை விட உருக்கிடும். அப்போ நெருப்பு அவ்வளோ ஸ்ட்ராங்கானதா? திரும்ப கேட்குறாங்களாம் மலக்குகள், அந்த நெருப்பை விடவும் வலிமையான பொருள் ஒன்று உண்டா என்பதாக. அப்போ அல்லாஹ் சொன்னால், இருக்குது, நீரை படைத்திருக்கின்றேன், நெருப்பை இல்லாமல் ஆக்கிடும். அப்போது இந்த நீராகப்பட்டது மலையை விட, இரும்பை விட, நெருப்பை விட, நெருப்பையும் அதை ஆற்றிவிடக்கூடிய அளவுக்கு உண்டான வலிமை வாய்ந்த ஒரு பொருள் என்பதனை சொல்லிட்டு திரும்ப மலக்குகள் கேட்குறாங்களாம், அந்த நீரை விடவும் வலுப்பமான பொருள் இருக்குதான்னு சொல்லும் பொழுது, காற்றை படைச்சிருக்கிறேன்டான். இந்த காற்று இருக்குத, மழை வர மாதிரி இருக்கும், ஒரு காற்று அடித்து எங்கேயே கொஞ்சம் தள்ளிடும், மழை இல்லாமல் போயிடும், தண்ணி இல்லாமல் போயிடும், இல்லாமல் ஆகிடும். அப்போ காற்று அதை விட வலிமையானதுன்னாங்க. அப்போ திரும்ப மலக்குகள் கேட்குறாங்க, அந்த காற்றை விடவும் வலிமையான பொருள் உண்டா என்று கேட்கும் பொழுது, இருக்குது. அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? வஸ்துவை சொல்ல இல்லை, ஒரு செயலை சொல்கிறான் அல்லாஹ். என்ன அது? யார் ஒருவர், எந்த அடியான் அவன் அல்லாஹ்வுக்காக வேண்டி இடது கைக்கு தெரியாமல் வலது கையால் ரகசியமாக செய்து தர்மம் இருக்குது அல்லவா, அது மலையை விட, இரும்பை விட, நெருப்பை விட, நீரை விட, காற்றை விட, எல்லா வஸ்துக்களை விடவும் ரகசியமாக செய்யப்படக்கூடிய அந்த தர்மம் இருக்குகின்றதே, அது மிக 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 வலிமையானது. அதனுடைய தன்மை, அதற்கு கிடைக்கக்கூடிய கூலி
அதை சிந்திச்சு கூட பார்க்க முடியாது என்பதாக நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு வலுப்பமானது ரகசியமாக செய்யப்படக்கூடிய தர்மம் என்று சொல்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸில் என்ன விளங்குறோம்னு கேட்டால், இந்த நீருக்கு நெருப்பை விடவும் இரும்பை விடவும் மலையை விடவும் அதிகமான சக்தி படைத்த பொருள் இந்த தண்ணீர். அப்படிப்பட்ட தண்ணீர் தான் அது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகத்திற்கு அருளாக ரஹமத்தாக அல்லாஹ் இறங்கிட்டு இருக்கான். அப்போ இந்த அருள் ரஹமத் இருக்குகின்றது, இது கண்களுக்கு தெரியக்கூடிய ஒரு ரஹமத். இது ரஹமத் மழை இருக்குது, இது அல்லாஹ்வால மட்டும்தான் இறக்க முடியும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வனுனஸ்ஸிலு மினஸ்ஸமா வனஸ்ஸல்னா மினஸ்ஸமாஇ மாஅம் முபாரக்கன் ஃபஅம்பத்னா பிஹி ஜன்னாத்தின் வஹப்பல் ஹசீத். நாம் தாம் இந்த மலையை இறக்குகின்றோம், நம் கைவசம்தான் இருக்குகின்றது, அதை நம்மை தவிர வேறு யாராலும் மழையை உண்டாக்க முடியாது. இன்றைக்கி உலகத்தில் செயற்கையாக பெய்ய வைக்கலாம், செயற்கை மழை என்பதாக சொல்லியெல்லாம் என்னென்னமோ ஆராய்ச்சிகள்லாம் கண்டுபிடிச்சாங்க. என்றாலும் கூட அனைத்தும் தோல்வியில் தான் முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த மழை என்பது அல்லாஹு தஆலா அவனுடைய புறத்தில் இருந்து இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு ரஹமத்தாக இருக்குகின்றது. அப்போ மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மிருகங்களுக்கும் கூட, உயிரினங்களுக்கும் கூட, செடி கொடிகள் வளர்வதற்கு எல்லாவற்றிற்கும் மூலாதாரமாக இருப்பது மழையாக இருக்கும். அப்போ இந்த மழை என்பது எல்லாத்தையும் அது அல்லாஹ்வுடைய செழிப்பில் கொண்டாந்து செழிப்பாக்கி வைக்கிறான். அல்லாஹ் அதை கொண்டு எந்த இடத்துல செடி கொடிகள் இருக்காதோ, எந்த இடத்துல உயிரினங்கள் வாழாதோ, எந்த இடத்துல பறவை இனங்கள் இருக்காதோ அங்கே மனிதர்கள் வாழ முடியாது. மனிதர்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் அங்கே இவையெல்லாம் இருக்கணும். புழு பூச்சி இருக்கணும், செடி இருக்கணும், குருவிகள் இருக்கணும், எல்லா மிருகங்களும் வாழ்ந்தால் தான் மனுஷனும் வாழ முடியும். அவைகள் வாழ தகுதி இல்லை என்றால் மனிதர்கள் வாழ முடியாது. அவர்களோடு சேர்ந்து தான் மனுஷன் வாழ்ந்தாக வேண்டும். உதாரணத்திற்கு நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போகிறாங்க, ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போனால் பெருமானாருடைய வரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்குறாங்க. எப்போ வருவாங்க மதீனத்து மக்கள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாம் மதீனாவுடைய வாசலில், மதீனாவுடைய அந்த நுழையக்கூடிய அந்த பகுதியில் எதிர்பார்த்து இருக்கிறாங்க. அப்போ சனியாத்துல் விதான்னு பேர், வழி அனுப்பக்கூடிய அந்த ஊருடைய எல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை சென்று விட்டார்கள். அந்த நேரத்தில் எல்லோருக்கும் மகிழ்ச்சி, எல்லோருக்கும் சந்தோஷப்பட்ட அதே நேரத்தில் எல்லோரும் நினைக்கிறாங்க, நபிகளார் அவர்கள் நம்ம வீட்டுக்கு வந்து தங்கணும், என் வீட்டுக்கு வரணும் விருந்தாளியாக, நான் அவர்களை உபசரிக்க வேண்டும் என்பதாக எல்லோரும் நினைக்கிறாங்க. அப்போ பெருமானார் அவர்கள் யாருக்குன்னு சொல்லுவாங்க? இப்போ வீட்டுக்கு வரேன்னு சொன்னாக்கா சொல்ல அவரை மதிச்சுட்டாங்க, எனக்கு மதிக்கலையே என்பதாக ஒரு பேர் வரும் இல்லையா? அப்போ எல்லாரும் விரும்புகிறாங்க, ஏழை பணக்காரங்க எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வாங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம் என்பதாக எல்லோரும் அழைக்கிறாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த செய்தியினை எப்படி தேர்வு செஞ்சாங்க? யார் வீட்டுக்கு போகலாம் என்பதை நபிகளாக தேர்வு செய்யவில்லை. என்ன செஞ்சாங்க தெரியுமா? தன்னுடைய ஒட்டகம் கஸ்வான்னு பேர் அதற்கு அதை சொன்னாங்க, இந்த ஒட்டகத்தை அழைச்சிக்கிட்டு போங்க, இந்த ஒட்டகத்தை அழைச்சிக்கிட்டு போங்க, மதீனாவில் சுற்றி வாங்க, யார் வீட்டுக்கு முன்னால் எந்த இடத்துல இந்த ஒட்டகம் போய் உட்காருமோ அங்கே நான் தங்குவேன்டாங்க. இந்த ஒட்டகம் எங்கே போய் தங்குமோ, யார் வீட்டு வாசலில் போய் உட்காருமோ அது நான் தங்குமிடம்னு சொன்னாங்க. இந்த ஒட்டகத்தை அனுப்பி வச்சாங்க. மக்கள் ஒட்டகத்துக்கு பின்னால் போகுது, மதீனத்து மக்கள், ஆண்கள், பெண்கள் போது எல்லாம் சுற்றி வராங்க. ஒரு சுற்று ரவுண்டு அடிச்சுட்டு ஹஜ்ரத் அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற சஹாபியுடைய வீட்டுக்கு நடந்து உட்காந்துச்சு. அப்போ பெருமானார் அவர்கள் தாங்கள் போய் குடியிருப்பதற்கு அந்த கால்நடை ஒட்டகத்தை அவர்கள் அனுப்புகிறாங்க. அப்போ எங்கு மிருகங்கள், எங்கு பறவை இனங்கள், எங்கு உயிரினங்கள் வாழ முடியுமோ, எங்கு அது சந்தோஷமாக இருக்குமோ அங்கே தான் மனுஷன் சுத்தமாக இருக்க முடியும். அப்போது அனைத்திற்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மழையை ரஹமத்தாக, கண்ணுக்கு தெரியக்கூடிய ரஹமத்தாக வச்சிருக்கு. இந்த மழையை குறித்து அல்லாஹ் திருமறையில் சொல்லும் பொழுது ஒரு அற்புதமான செய்தியை சொல்லுவாங்க. குர்ஆனில் சூரத்துல் அன்பியாவினுடைய 30வது ஆயத்தில் ஒரு செய்தி,
என்ன சொல்கிறான் அல்லாஹு தஆலா, அவலம் யரல்லதீன கஃபரு அன்ன ஸமாவாத்தி வல் அர்த கானதா ரத்கன் ஃபபதக்னாஹுமா. இந்த உலகத்தில் மழை எப்போ இறக்கப்பட்டது என்பதற்கு ஆதாரம் அது. இந்த உலகத்தில் மழை எப்போ முதல்ல இறக்கினான்ல, எப்போ இறக்கினான் என்பதற்கு ஆதாரம். வெறும் ஆதாரம் மட்டுமல்ல, இன்றைய விஞ்ஞான உலகத்தில் அதிசயித்து பார்க்குறாங்க. இப்படி ஒரு செய்தியா குரானில் என்பதாக 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த கல்வி அறிவும் இல்லாத, எந்த ஒரு நாகரிகமும் இல்லாத, விஞ்ஞானம்னா என்னான்னே தெரியாத அந்த காலத்தில் இப்படி ஒரு செய்தி குரான் இல்லையா என்று ஆராய்ச்சியாளர்களில் பெரிய கூட்டங்கள் இந்த ஒரு ஆயத்தில் இஸ்லாத்தில் வந்துட்டாங்க. அல்லாஹ் சொல்கிறான் உலகத்தை எப்படி உண்டாச்சுங்கிறதுக்கு அதில் ஆதாரம் சொல்கிறான். அவலம் யரல்லதீன கஃபரு, இறை நிராகரிப்பாளர்கள் கவனிக்கவில்லையா, பார்க்க வேண்டாமா, அன்ன ஸமாவாத்தி வல் அர்த கானதா ரத்கன் ஃபபதக்னாஹுமா, இந்த வானமும் பூமியும் சேர்ந்து ஒரே பொருளாக இருந்தது. சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, ஒன்றும் இல்லை, வானம் பூமியும் தனியாக ஒன்றுமே கிடையாது, அனைத்தும் சேர்ந்த ஒரே பொருளாக நாம் படைத்தோம். அப்படித்தான் இருந்தது. அப்படி ஒரே பொருளாக இருந்ததை ஃபதக்னாஹுமா, அதை நாம் வெடித்து சிதற வைத்தோம் அப்படிங்கிறான். ஒரே பொருளாக இருந்ததை நாம் வெடித்தோம், சிதற வைத்தோம் என்பதாக தற்கால விஞ்ஞானிகள், ஆய்வாளர்கள் ரொம்ப அதிசயப்படுறாங்க. இன்றும் கூட நெட்டில் நம்ம மொபைலில் பார்த்தோம்னு சொன்னாக்கா, பிக் பேங்குன்னு ஒரு தேரி ஒன்று இருக்குது. தமிழில் சொன்னால் பெரு அண்ட வெடிப்பு. அப்போ இந்த உலகம் ஒரு நுண்ணிய ஒரு ஒட்டுமொத்தமான பொருளில் இருந்து பிரிந்த ஒரு பொருள். உலகம் அல்லாஹ் படைக்கும்போது வெறும் உலகத்தை படைக்க இல்லை, அதிலிருந்து தான் உலகம் பிறந்து வெடிக்கப்பட்டது. பெரும் வெடிப்புன்னே பாடம் இருக்குது, நீங்கள் எல்லாம் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு தான் சொல்கிறேன் நான். பெரும் வெடிப்பு, பிக் பேங் என்பதாக பேர். இதை 1920 ரஷ்யாவில் உண்டான பெரிய ஆராய்ச்சியாளர்கள் 3 பேர் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க ஆராய்ச்சியில் அவங்க பேரும் கூட எழுதிட்டு வந்துருக்கிற பாருங்கள். ஜார்ஜ் லெமட்ரே ஒருத்தவர், இன்னொருத்தவர் அலெக்சாண்டர், இன்னொருத்தவர் ஃப்ரீட்மேன். இந்த 3 பேரும் அவருடைய ஆராய்ச்சியில் அவங்க அன்றைக்கி 1920 சொன்னாங்களாம், உலகம் என்பது இது தனி பொருள் அல்ல, இன்னொரு பொருளில் இருந்து வெடித்து சிதறிய ஒரு துண்டு. இது அல்லாஹ் அன்னைக்கு சொல்லிட்டான், 1400 சொல்லிட்டான். அப்போ வெடித்து நாம் தாம் சிதற வைத்தோம் அப்படிங்கிறான். அந்த வெடிக்கும் பொழுது அந்த வெடிப்பில் இருந்து தான் ஒவ்வொரு கோளங்களும் உருவாகின்றன. சூரியன், சந்திரன், மற்ற எல்லா கோளங்களும் உருவானது அந்த வெடிப்பின் காரணமாக. அதில் சின்ன சின்ன தூள்கள் இருக்கும் இல்லையா, அவைகள் நட்சத்திரங்களாக ஆகி போனன. தப்சீர்கள் எழுதுவாங்க, அதான் நட்சத்திரம். அப்போ அல்லாஹ் ஒரே பொருளாக வச்சுருந்தான், அதை வெடித்து நம்ம சிதற வச்சோம் என்பதாகத்தான் அல்லாஹ் சொல்லிட்டு, அதன் பிறகு வெடித்து உண்டாகிய இந்த துண்டிலே தான் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் ஆகி பூமியாக மாறுகின்றன. அதுக்கு பிறகு தான் அல்லாஹ் சொல்கிறான், அதே ஆயத்துடைய பிற்பகுதியில் வஜஅல்னா மினல் மாயி குல்ல ஷைஇன் ஹய்யின், அப்படி வெடித்து சிதறியதற்கு பிறகு நாம் மழையை இறக்கி எல்லா வஸ்துக்களையும் உயிரூட்டினோம். செடி கொடிகள் வளர்ந்தன, மிருகங்கள் வளர்ந்தன, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு வந்தாங்க. அதுக்கு பிறகு தான் அந்த உலகம் அது இயங்க ஆரம்பிக்கின்றது என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த மழையை பெரும் ரஹமத்தாக, தன்னுடைய அதிசயமாக, ரகசியமாக வச்சிருக்கார். மனிதர்கள் பார்க்கக்கூடிய ஒரு பெரும் பேரதிசயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதை நம்மை தவிர வேறு யார் கொண்டு வர முடியும்? குர்ஆனில் பல இடங்களில் சொல்கிறான், இன்னை தண்ணீரை நாம் இல்லாமல் ஆக்கிவிட்டால், அல்லது நீரை அது உப்பாக மாற்றி விடுவோமையானால், உங்களில் நன்னீரை கொண்டு வருபவர்கள் யாரால முடியும் என்பதாக சொல்கிறான். அப்பேற்பட்ட அந்த தண்ணீர் அது ரஹமத்தாகவும் இருக்குகின்றது, அதே நேரத்தில் அது நாசத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குகின்றது. ரெண்டுக்கும் அல்லாஹ் தான் வச்சான். உலகம் உருவாகுவதற்கும் தண்ணீர் தான் வச்சான்,
உலகத்தை அழிப்பதற்காக வேண்டி, தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டியும் கூட இந்த மழையை கொண்டு தான் நல்லா அடிச்சிருக்கிறான். எனவே மழை என்பது அல்லாஹ்வுடைய ரஹமத்துகளிலே மிக உயர்ந்த ஒரு ரஹமத்தாக இருந்து கொண்டிருக்கின்றதே. அப்பேற்பட்ட மழை காலங்கள் வரும் பொழுது நாம் அந்த மழையை குறித்து சிந்தித்து பார்க்க அல்லாஹ்வுடைய ரஹமத் அருள் என்பதாக சொல்லி, அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலங்களில் இந்த மழைகள் அதிகமாகும் பொழுதும் பயந்தாங்க, மழை இல்லை என்று சொல்லும் பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல முறையீடு செய்தாங்க. இப்போ நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மழைக்காக வேண்டி அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த வழி இஸ்திக்ஃபார் செய்யுங்க, பாவம் உங்களுடைய பாவத்தின் காரணமாக மழைகள் தடைபட்டு போகின்றது, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேளுங்க, பாவங்களை மன்னிக்கும்படியாக நீ கேளுங்கிறதாக குர்ஆனில் இந்த சூரத்து நூஹ்ல் அதிகமாக வரும். இப்போ மழை பெய்வதற்கு இஸ்திக்ஃபார் காரணமாக இருக்கின்றது. பாவங்கள் அது அதிகமாகும் பொழுது அது மழை தடைபடவும் செய்கின்றது. அதே போன்று அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை ஏற்படுவதற்கும் மழை காரணமாக இருக்கின்றது. ஆக நிறைய செய்திகள் குர்ஆனில் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அப்புறம் வரக்கூடிய ஜுமாக்களை பார்க்க செய்யலாம். அப்பேற்பட்ட மழை காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். பாதுகாப்பான முறையில் நாம் அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்து அல்லாஹ்வுடைய அந்த அருளுக்கு நாம் சுக்ரியா செய்தவர்களாக நாம் நம்முடைய அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்போம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.